இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா என்ன இருந்தாலும் என்னத்தான் நீயே சொல்லி கொடுத்திருந்தாலும் அத அண்ணன் மாதிரி யாராவது சரியா செஞ்சிருக்க முடியுமா சொல்லு? ஒன்னும் சரியா செஞ்சுட்டாலும் ஏம்ல அப்படி சொல்லுத? சரி என்ன வேணும்னு சொல்லி செஞ்சிரும். ஆபீஸா அலைஞ்சு வேலையை முடிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துருச்சு போ. பாண்டி, அந்த வேலையை பண்ண சொன்னேனே, பண்ணியா இல்லையா? அது எப்படி? உட்காருல. நீ சொன்ன அப்புறம் வேலையை முடிக்காம இருப்பேனா? எல்லா இடத்துலயும் தடையா இருந்துச்சு. பேசி பேசி சரி பண்ணி ஆர்டரை வாங்கிட்டோம்ல. இந்த பாரு. அப்படியா? சண்முகம், ஏம்ல ம்? அந்த பேப்பர் எடுத்து கொடு. உங்க அண்ணனும் படிச்சுக்கிட்டுட்டான். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்தா அவனுக்கு தேவைப்படும்ல. அக்கா, என்னக்கா பேப்பர் இது? டேய், அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அந்த வைஜெயந்திய சண்முகம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும்ல. அப்படின்னா? குறுக்கு விசாரணுமா? ஓ, அந்த அம்மா பெரிய அதிகாரி, ஏற்கனவே பல கேஸ பார்த்தவங்க. பத்தாத குறைக்கே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அந்த பிபி சிவனாண்டி சார் வேற. அதான் ஒரு பெரிய வக்கீல் கிட்ட போய் நானும் சண்முகமும் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி எப்படி எதிர்பார்க்காத திசையில எல்லாம் கேள்வி கேட்கணும்னு அந்த வக்கீல் எழுதி கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கேள்வி லிஸ்ட். சரி பாண்டி, இந்த ஒரு வாட்டி பாரு. இல்ல வேணாம்ல, நான் லா எக்ஸ்பர்ட். அதெல்லாம் நீயே பாருல. அக்கா, இந்த கேள்வி பேப்பரை எடுத்து நாம அதை வைஜெயந்தி மேடம்கிட்ட கொடுத்தே ஆகணும்க்கா. அப்பதான் அந்த மேடம்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். அது எப்படில முடியும்? அக்கா, அதை ஏன்ட்டு விட்டுருக்கா? மா, ஏதோ போட்டோ ஒன்று அனுப்பியிருக்காருமா. மேடம், நான் அனுப்பின கேள்விகள் எல்லாம் பார்த்துட்டீங்களா? என்னங்க இது? என்ன கேள்வி இது? எல்லாமே என்ன பார்த்து கேக்குற மாதிரியே இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கேள்வி எல்லாமே நாளைக்கு அந்த வெறும் பைய கோர்ட்ல உங்ககிட்ட கேட்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேள்வி. ரியலி? உங்களுக்கு எப்படி? மேடம், அந்த வெறும் பைய பொண்டாட்டி ஏன் மக மேடம். அவங்க என் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. நைஸா அவங்களுக்கே தெரியாம இந்த கேள்வி பேப்பரை அவங்கள்ட்ட இருந்து லவுட்டிக்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நிஜமாவே பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க சவுந்தர பாண்டியன் சார். இந்த கேள்வி எல்லாத்தையுமே ஏதோ பெரிய வக்கீல் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அவங்க ரெடி பண்ணியிருக்கணும் மேடம். இதை வச்சு தான் நாளைக்கு உங்களை கோர்ட்ல மடக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. மை காட், தேங்க்யூ மிஸ்டர் சவுந்தர பாண்டியன். மேடம், என்ன இன்னும் நான் உங்களுக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி பேசிட்டீங்களே. இப்ப புரியுதுங்களா? நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நடந்துக்குவேன். சாரி சவுந்தர பாண்டியன் சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். நான் உடனே என்னோட வக்கீல் கிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இந்தங்க சார், அந்த சண்முகம் ரெடி பண்ண கேள்விகள் இது. என்ன சார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்? பிரில்லியன்ட். பெரிய பெரிய வக்கீலெல்லாம் தெரிக்க விட்டவன் நான். இந்த சண்முகம் ஆஃப்டர் ஆல் மளிகை கடை வச்சிருக்குவேன், படிக்காதவன். அவனை ஊதி தள்ளிலாம் நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. அவனை எப்படி சமாளிக்க போறோன்னு ஒரே யோசனையா இருந்த மேடம். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அந்த சவுந்தர பாண்டியன் சார் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் இதுதான் சார். இப்ப என்ன சார் செய்யலாம்? இங்க பாருங்க, கேள்வியெல்லாம் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். நிச்சயமா அவங்கள சிக்க வச்சிருப்பான். நல்ல வேலை முன்கூட்டியே இது கிடைச்சது.
இதுல இருக்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ம். கௌதம், நீ எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பி. சரிம்மா. விருமன் திருச்செந்தூர்ல டியூட்டில இருந்தது உங்களுக்கு தெரியுமா? சார், அவர் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு தெரியாம எப்படி சார் அவர் டியூட்டி பார்க்க முடியும்? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நடந்த குற்றமும் உங்களுக்கு தெரியும்னு ஆயிடும். அப்போ நீங்க ஈஸியா மாட்டிக்குவீங்க. அப்போ தெரியலன்னு சொல்லணுமா? தப்பாகாது? கேட்டா நீங்க தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல எனக்கும் விருமனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தோம். அதனால அவர் திருச்செந்தூர்ல டியூட்டில இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். கடைசியா நீங்க எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்கன்னு அவன் கேட்டிருக்கான். குறைஞ்சது ஒரு 32 வரும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு கூட நீங்க பண்ணலன்னு சொல்லணும். ஒரு என்கவுண்டர் கூட கோர்ட்ல நீங்க பண்ணது நிரூபணம் ஆகல. ஆமா சார். அப்ப நீங்க ஒண்ணு கூட பண்ணலன்னு தானே சொல்லணும். நீங்க நம்பரை சொன்னீங்கன்னு வச்சீங்க, குற்றத்தை நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சூப்பர் சார். இதுக்குதான் சிவனாண்டின்னு உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க சார். மேடம், உங்க நல்ல நேரம். இந்த கேள்வியெல்லாம் நமக்கு முன்கூட்டியே கிடைச்சிடுச்சு. நம்ம பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த கேள்வியெல்லாம் பார்த்தா அந்த சண்முகம் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நிச்சயமா நீங்க அந்த சௌந்தரபாண்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ம். அப்ப நான் புறப்படுறேன் மேடம். சரிங்க சார். அம்மா, நான் இந்த கேஸ்ல அடுத்து விசாரிக்க போறது வைஜெயந்தி மேடம் கிடையாது. ஆனா இன்னொரு முக்கியமான சாட்சியை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரு மிஸ்டர் சண்முகம்? போலீஸ் அதிகாரியான வைஜெயந்தி மேடம் பக்கத்துல உட்காந்துருக்காரு. அவங்களுடைய மகன் கௌதம தான் அடுத்து நான் விசாரிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் கொடுக்கணும். உள்ள உட்கார முடியல. காருக்குள்ள ரொம்ப சூடா இருக்கு. குடிக்க தண்ணி கூட இல்லைங்க மேடம். நாங்க மட்டும் ஏசிலியா நிக்கிறோம். நீயாவது வெயில் இல்லாம வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. நாங்க வெயில்ல கருகிட்டு கிடக்கும். வாயை மூடிக்கிட்டு உட்காருல. இல்ல இந்த வெயில்ல எல்லாரையும் முட்டி போட வச்சிருவேன். சொல்லுங்க மிஸ்டர் பிபி. சண்முகம் தான் இந்த கேள்வி கேக்குறாருல, நீங்க அப்ஜெக்ஷன் பண்றதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அததான் ஏற்கனவே ஓவர் ரூல் பண்ணிட்டீங்களே யுவர் ஆனர். சண்முகம் கௌதம் விசாரிக்கட்டும். ரொம்ப நன்றிம்மா. நான் எழுதிட்டு வந்ததை எடுத்துட்டு வந்ததே. அம்மா, இவன் என்னம்மா விசாரிப்பான்? நான் என்னம்மா பதில் சொல்லணும்? கௌதம் கௌதம் கௌதம்